ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்சைட் எட்ஜ். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இதுலேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? இது கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம். 111 மல்டிப்ளை பை 111 பண்ணால் என்ன வரும்னு நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி அ இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம இப்போது ஃபஸ்ட்டு நார்மல் டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இங்கே பாருங்கள், 3 காலமில் 3 டைப் ஆஃப் கவுண்ட் ஃபங்க்ஷன் இன்புட் டேட்டாவே இருக்குது. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க டேட்டாவை வச்சு கவுண்ட் ஃபங்க்ஷன் ப்ரொசீட் பண்ணுறோம். தென் செகண்ட் ரோவில் இருக்க டேட்டாவை வச்சு கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் ப்ரொசீட் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் ரோவில் இருக்கிற டேட்டாவை வச்சு கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன் ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கவுண்ட் ஃபங்க்ஷன் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இப்போ க்ரீன் கலரில் இருக்கிற செல்லில் கவுண்ட் ஃபங்க்ஷன் ப்ரொசீட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஈக்குவல் டு கொடுத்து கவுண்ட் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிக்கோங்க. தென் டேப் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் எனேபிள் ஆகிடும். இப்போது உங்கள் கிட்டே இருக்க டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன். எதுலேருந்துனா A3 to A14 ரோவில் இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அப்ளை க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோன்னா பாருங்கள், நமக்கு A3 to A14 ரோவில் இருக்கிற கவுண்ட் வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்கிற அவைலபிள் டேட்டா சீக்வன்ஸ் கவுண்ட்டை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது நியூமரிக் வேல்யூஸ் மட்டும்தான் கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இப்போது பி ரோவில் இருக்கிற ஃபங்க்ஷன் கவுண்ட் ஏவை பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்கிற செல்லேருந்து கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் ப்ரொசீட் பண்ணுறேன். இப்போ ஈக்குவல் டு கொடுத்துட்டு அப்புறம் கவுண்ட் ஏ டைப் பண்ணிக்கோங்க. தென் அப்ளை டேப் கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எனேபிள் ஆகிடும். இப்போது B3 to B14 இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் க்ளோஸ் ப்ராக்கெட் அப்ளை பண்ணி ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், B3 to B14 ரோவில் இருக்கிற டேட்டாவை இருக்கிற கவுண்ட் சீக்வன்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். இதில் நியூமரிக், ஆல்ஃபபெட், ஸ்பெஷல் கேரக்டர் எதுவாக இருந்தாலும் கவுண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம சி ரோவில் இருக்கிற ஃபங்க்ஷன் கவுண்ட் பிளாங்கை பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ரெட் கலரில் செல்லில் இருக்கிற பிளாங்க் ஃபங்க்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஈக்குவல் டு கொடுத்துட்டு கவுண்ட் பிளாங்க் டைப் பண்ணிக்கோங்க. தென் டேப் அப்ளை பண்ணால் ஃபங்க்ஷன் எனேபிள் ஆகிடும். இப்போ பாருங்கள், C3 to C14 ரோவில் இருக்கிற டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ரோவில் இருக்கிற பிளாங்க் செல் கவுண்ட்டு நம்மளுக்கு ஷோ ஆகணும். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் அப்ளை பண்ணி ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாங்க் ரோஸ் எத்தனை இருக்குதுன்னு உங்களுக்கு வியூ ஆகும். இந்த மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கான ஆன்சரை பார்க்கலாமா? நான் ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 8 7 6 5 4 3 2 1. இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.